ஒரு பறவைய கூட்டுக்குள்ள வச்சு அழகு பார்க்கறத விட அந்த பறவைக்கு பிடிச்ச மாதிரி வானத்துல பறக்க விடும் பொழுதுதான் அந்த பறவை சந்தோஷமா இருக்கும். பார்க்கிற நமக்கும் அது சந்தோஷமா இருக்கும். பறந்து போற பறவை அது எங்க பறந்து போனாலும் நீங்க அந்த பறவை மேல வச்ச அன்பு சரியா இருந்தா அது திரும்ப உங்களை தேடிதான் வரும். அந்த பறவையை நீங்க கூட்டுக்குள்ளேயே போட்டீங்கன்னா அந்த பறவை எப்பவுமே நினைச்சிட்டே இருக்குமா, இந்த கதவு எப்ப திறப்பாங்க, நாம எப்ப இந்த கூட்டை விட்டு வெளியில பறந்து போகலாம்னு சொல்லி. நாம நேசிக்கிறவங்களையும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண முடியாம, அவங்க விருப்பமான வாழ்க்கையை வாழ முடியாம நாம அவங்களுக்கு தடையாவே இருக்கிறோம். பிடிச்ச வாழ்க்கைய பிடிச்சவங்களோட சந்தோஷமா வாழ்றதுதான் காதல். ஆனா ஒரு காதலுக்கு அப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நாம போற கட்டளைகளால வாழ முடியலன்னா காதலிச்சும் அர்த்தம் இல்லைல்ல. அந்த பறவை கூட்டை விட்டு பறந்து போக ஆசைப்படுற மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்மளை விட்டு எப்படா போகலான்னு மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க. காரணம், நாம அவங்க ஆசைகளையும் எண்ணங்களையும் விருப்பங்களையும் மதிக்காம அது ஒரு பொருட்டாவே எடுக்காம நாம சொல்ற மாதிரி அவங்க இருக்கணும்.